அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 20th. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமரை படிச்சுக்கிங்க. இப்போ நம்ம காலையில் நம்ம சொல்லியிருந்தோம், ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓப்பனுக்கு மேலேயா ஓப்பனுக்கு கீழேயா அப்படின்னு நம்ம பார்க்க சொல்லியிருந்தோம். ஓப்பன் வந்து 23,110 நம்மளுக்கு ஓப்பன் வந்து ஆயிட்டாங்க. அப்போ ஓப்பன் எபோ மார்க்கெட்டு இருக்கிறாங்க. அப்போ 100லேருந்து நம்மளுக்கு 200, 300 வச்சும் ஒன் டே ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ மார்க்கெட்டு 300 வச்சும் போயிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ ஒன் டே ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. அது எத்தனை மணிக்குள்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு 11:15லாம் நம்மளுக்கு ஒரு மூமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட்டு திருப்பி இந்த எஸ்டர்டே ஹைக்கு எபோ இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. இல்லை அப்படின்னா அங்கேருந்து கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம காலையிலேயே சொல்லியிருந்தோம். இந்த ஏரியாவும் இந்த S1ம் இந்த எஸ்டர்டே ஹையும் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதுக்கு மேலே நின்னா மட்டும்தான் நம்மளுக்கு கால் செல்லர் பயந்தா மார்க்கெட் மேலே போகும். அப்படி இல்லை அப்படின்னா மேலே போயிட்டு கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஒன்று இந்த இடத்துல செக் பண்ணுங்க, இல்லை அப்படின்னா இந்த எஸ்டர்டே ஹையில் செக் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேலே போயிட்டு கீழே வந்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு செகண்ட் ஹாஃப்லேயும் நல்ல ஒரு இம்பேக்ட் இந்த R1ல போய் ரிஜெக்ட் ஆகிட்டு திருப்பி கீழே வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல செக் பண்ணி பாருங்க அப்படின்னு. அப்போ எவ்வளோ ஹை போயிருக்காங்க பார்த்தீங்கன்னா 23,350 வச்சு நம்மளுக்கு ஹை போயிருக்காங்க. அப்போ 23,350 கால் அண்ட் புட்டை நம்ம வாட்ச் பண்ண சொல்லியிருந்தோம். அப்போ அந்த இடத்துக்கு போகிறப்ப அதோட ஏடிஎம் கால் அண்ட் புட்டை வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்கே பாருங்க அதே 11:20 மார்க்கெட்டு எத்தனை மணிக்கு அந்த ஹை வச்சிருக்காங்க அப்படின்னா 11:15ல் வச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரைக் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை மணிக்கு நம்மளுக்கு மீட்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 11:20 அந்த ரேஞ்சில் இவங்க 2 பேர் மீட்டிங் பண்ணிட்டு அப்போ காலோட ஹைக்கு மேலே புட்டு இருக்கிற வச்சு மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ இந்த இடத்துல கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தோம் அப்படின்னா இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு ஹை 350 வச்சு நம்மளுக்கு ஒரு 240 டு 360 வச்சும் விட்ருங்க. கிட்டத்தட்ட ஒரு 140 பாயிண்ட் நம்மளுக்கு ஆவரேஜாக கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இதில் எத்தனை பாயிண்ட் நம்ம பிடிச்சோம் அதுதான். ஒரு 20 டு 30 பாயிண்ட் நம்மளுக்கு ரெகுலராக கிடைச்சாவே நல்ல ஒரு இம்பேக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் சார்ட். 1 ஹவர் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ட்ரெண்ட் லைனை வரைய சொல்லியிருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு எபோ இருக்கிற வச்சு மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹை ப்ரீவியஸ் டே ஹையை வந்து பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட் மேலே போகும். அதர்வைஸ் கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக நம்மளுக்கு அந்த மாதிரி தான் மேலே போக முடியல. இங்கேருந்து கீழே இறங்கி செகண்ட் ஹாஃபில் நல்ல ஒரு கீழே வந்து இந்த டே லோ வந்து பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி தான் நம்ம பார்க்க சொல்லியிருந்தோம். இந்த ஹையில் ஒன்று உங்கள் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்கள் இந்த இடத்துக்கு வரப்போ. இல்லை அப்படின்னா இந்த 15 மினிட்ஸ் கேண்டிலோட லோக்கு வரப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு இம்பேக்ட் கிடைச்சிருக்கும். நன்றி, வணக்கம்.